புவியெங்கும் நிறைந்து காணப்படும் துலாம் ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினசரி ராசி பலன்களை துலாம் ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக வழங்கி வருகிறோம். நீங்கள் மற்ற ராசிகளின் பலன்களை அறிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன், நீங்கள் செக் செய்து கொள்ளலாம். இன்றைய தினம் 29/8/2021 ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், ஆவணி மாதம் 13ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:04 நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. பிற்பகல் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. திதி இன்று இரவு 11:57 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:14 வரை பரணி, பின்பு கிருத்திகை. சந்திராஷ்டமம் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரங்கள். சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் ராகு மற்றும் சந்திரன், சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன், கன்னியில் சுக்கிரன் மற்றும் புதன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது, இன்று சந்திர பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்தில் உள்ளார். காலை 11:56 பிறகு 8ஆம் இடத்திற்கு ரிஷபத்திற்கு சந்திர பகவான் நகர்கிறார். இதனால் உங்களுக்கு மதியத்திற்கு மேல் சந்திராஷ்டமம் ஏற்படுகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்தில் இன்று செவ்வாய் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. மேலும் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இன்று புதன் சுக்கிரனுடன் இணைந்து காணப்படுகிறது. இன்றைய நாள் உங்களுக்கு மதியம் வரை மிகச்சிறப்பான நாளாக இருக்கும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுவது நன்மை தரும். தமிழ் நண்பர்களே, நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள். உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும். நண்பர்களே, நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள், முழுமையாக பாருங்கள். அப்பொழுதுதான் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் துலாம் ராசி நண்பர்களுக்கு இடையில் சொல்லவிருக்கிறேன். எனவே அதை மிஸ் செய்யாமல் முழுமையாக வீடியோவை பாருங்கள். இன்றைய தினம் தொழில் மிகச்சிறப்பான நல்ல வளர்ச்சிகளை பெறும். தொழிலில் இருந்த தடைகள் மற்றும் தாமதங்கள் நீங்கி தொழில் சிறப்பான நல்ல பண வரவுகளை தரும். மதியம் வரை உங்களுக்கு தொழில் மிகச்சிறப்பாகவே உள்ளது. மதியத்திற்கு பிறகு நீங்கள் சற்று பொறுமையுடன் உங்களது தொழிலில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் சற்று தள்ளிப்படுவது மிகவும் நன்மை பயக்கும். உங்களது வியாபாரம் அல்லது தொழில் சம்பந்தமான அனைத்து புதிய முயற்சிகளையும் அல்லது முக்கிய பேச்சுவார்த்தைகளையும் கலந்தாய்வு கூட்டங்களையும் நீங்கள் காலையிலேயே செய்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக அமையும். எனவே இன்றைய தினம் பிசினஸ் சம்பந்தப்பட்ட முதலீடுகளையும் சில முக்கிய செலவுகளையும் இன்று காலையிலேயே செய்துவிடுங்கள். மதியத்திற்கு பிறகு 2 நாட்களுக்கு உங்களுக்கு 2.5 நாட்களுக்கு செவ்வாய்க்கிழமை இரவு வரை சந்திராஷ்டமம் அமைந்துள்ளதால் நீங்கள் புதிய முதலீடுகளை இன்று மதியத்திற்கு மேல் ஈடுபடுத்த வேண்டாம். இதனால் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படாமல் தவிர்க்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. நண்பர்களே, நாம் கூறும் ராசி பலன்களில் எதிர்மறையான சில கருத்துக்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. இன்றைய தினம் நீங்கள் எதை செய்யக்கூடாது, எதை செய்யாமல் இருந்தால் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் என்று வழிகாட்டுவதே ஜோதிடத்தின் கடமையாகும். எனவே ராசி பலன்களில் வரும் எதிர்மறையான கருத்துக்களில் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பதற்காக மட்டுமே நான் கூறுகிறேன் என்பதால் நீங்கள் வருத்தமடைய தேவையில்லை. உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, உங்களது நல்ல குணநலங்களை பொறுத்து உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் எப்பொழுதுமே நடைபெறும். எந்தவித கிரக சூழ்நிலைகளாலும் உங்களது நன்மைகள் பாதிக்கப்படாது. எனவே நீங்கள் யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மையை எப்பொழுதும் ஏற்படுத்தக்கூடியதாகவே இருக்கும். எனவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இன்றைய தினம் முக்கிய வழிகாட்டுதல் காரணமாக நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், நீங்கள் இன்றைய தினம் மௌனம் காப்பது மிகவும் சிறப்பு. எந்தவிதமான ஆலோசனைகளிலும் பங்கு பெறாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. செவ்வாய்க்கிழமை இரவு வரை நீங்கள் அதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய தினம் நீங்கள் மற்றவரது கருத்துக்களை அதே நேரத்தில் உள்வாங்கிக் கொள்வது அதிக கவனம் செலுத்துங்கள். நீங்கள் மற்றவரது கருத்துக்களை ஆலோசனைகள் செய்து மனதில் வைத்துக் கொள்வது உங்களுக்கு பிற்காலத்தில் நீங்கள் பேசுவதற்கு நல்ல ஒரு பலனை தரும். உங்களது பேச்சுக்கள் எப்பொழுது எடுபடும் என்று நீங்கள் தெரிந்து கொண்டு பேசுவதே உங்களுக்கு மிகவும் நல்லது. இன்றைய தினம் பயணங்களின் போது நீங்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது அவசியமாகும். பயணங்களின் போது மிகப்பெரிய பணத்தொகையை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். கூடுதல் விழிப்புணர்வுடன் உங்களது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் இருக்க வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உங்களது ராசிக்கு அமைந்துள்ளது. எனவே அதிக பணம் எடுத்து செல்ல வேண்டாம். அப்படி எடுத்து சென்றாலும் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது. மேலும் பயணங்களின் பொழுதும் அல்லது சாலைகளில் நடக்கும் பொழுதும் நீங்கள் உங்களது உடைமைகள் மீதும் ஒரு கண் வைத்திருப்பது அவசியம். இன்றைய தினம் உங்களுக்கு மறதிகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எனவே உங்களது உடைமைகள் மீது அவ்வப்போது நீங்கள் சரிபார்த்து கொண்டு
விழிப்புணர்வுடன் இருப்பது மிக மிக அவசியமானது ஒன்றாக இருக்கிறது. எனவே இன்றைய தினம் நீங்கள் பணம் மற்றும் உடைமைகள் விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. உங்களது ஆரோக்கியத்தில் எந்தவிதமான அலட்சியமும் காட்ட வேண்டாம். சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டாலும் மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு அதை ஆரம்பத்திலேயே சரி செய்து விடுவது உங்களுக்கு மிகப்பெரிய சில பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு அது உதவிகரமாக இருக்கும். எனவே இன்றைய தினம் உங்களது உடல்நலத்திலும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் மற்ற நண்பர்களிடம் சற்று அனுசரித்து செல்வது நல்லது. முடிந்தவரை கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். எந்தவிதமான கோபமாக கடுஞ்சொற்களையும் கூறிவிட வேண்டாம். இதனால் உங்களுக்கு தீய நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதால் நீங்கள் கடுஞ்சொற்களை தவிர்த்து விடுவது உங்களுக்கு நன்மை தரும். எனவே இன்றைய தினம் உங்களது வார்த்தைகளில் கடினம் வேண்டாம். எந்த விஷயமாக இருந்தாலும் பக்குவமுடன் பேசுங்கள் அல்லது பொறுமையாக இருந்து விடுங்கள். உங்களுக்கு நேரம் வரும் வரை காத்திருந்து பேசுவது உங்களுக்கு மிகுந்த நல்ல நன்மையை தரும். எனவே நீங்கள் கோபத்தை இன்று கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். அப்படி கோபம் ஏற்பட்டால் தியானம் மற்றும் இறை வழிபாடுகளில் நீங்கள் மேற்கொண்டு உங்களது கோபத்தை கட்டுப்படுத்தலாம். இதனால் உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் நடைபெறும். மேலும் இன்றைய தினம் மதியம் வரை முக்கிய செலவுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். தாராளமாக முக்கிய செலவுகள் அனைத்தையும் இன்று மதியத்திற்குள் முடித்து விடலாம். மற்ற செலவுகளை நீங்கள் இன்று மதியத்திற்கு மேல் செய்ய வேண்டாம். 2 நாட்களுக்கு செவ்வாய்க்கிழமை இரவு வரை தள்ளி போடுவது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும். எனவே செலவுகளில் சற்று கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானதாக இருக்கும். உங்களிடம் திறமைக்கு எந்தவிதமான பஞ்சமும் கிடையாது. நம்பிக்கைதான் சற்று குறைவாக உள்ளது. எனவே நீங்கள் உங்களது தன்னம்பிக்கையை அதிகரித்துக் கொள்ள வேண்டிய தினமாக இன்றைய தினம் அமையப்பெறும். உங்களது உண்மையான திறமையை நீங்கள் கண்டறியக்கூடிய நாளாக நீங்கள் இன்றைய தினத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். அதில் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும். இன்றைய தினம் கூட்டு தொழிலிலும் சில சந்தேகமான நிதி திட்டங்களிலும் நீங்கள் ஈடுபட வேண்டாம். அதை தவிர்த்து விடுவது நல்லது. இன்றைய தினம் குழந்தைகளிடமிருந்து உங்களுக்கு எதிர்பாராத நல்ல செய்திகள் மற்றும் மகிழ்ச்சியான தருணங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். இதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உங்கள் குழந்தைகள் வாயிலாக. இன்றைய தினம் உங்களது ரொமான்டிக் வாழ்வில் திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு சில அப்செட்டாக சூழ்நிலை ஏற்படுத்தியுள்ளது. எனவே நீங்கள் இன்று ரொமான்டிக் உணர்வுகள் குறைந்து காணப்படுவீர்கள். இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை, அது சரியாகிவிடும். இன்றைய தினம் நீங்கள் உங்களது ஓய்வு நேரத்தை பூங்காவில் அல்லது தனிமையில் கழிக்க திட்டமிடுவீர்கள். அதனால் மிகுந்த நன்மைகளும் உண்டு. இன்றைய தினம் நீங்கள் அறியப்படாத ஒரு நபரிடம் கூட வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. அது உங்களது மனநிலையை கெடுத்துவிட வாய்ப்புகள் உள்ளதால் யாரிடமும் நீங்கள் இன்று வாக்குவாதத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். ஒரு புதிய நபரால் உங்களுக்கும் உங்களது துணைக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எனவே உங்களது குடும்பத்தில் 3ஆம் நபர் தலையீட்டை இன்று தவிர்த்து விடுவது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக அமையும். இன்றைய தினம் நீங்கள் மெதுவாக உங்களது வேலைகளை நிதானித்து பொறுமையுடன் செயல்படுவது இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகளை அள்ளித் தருவதாக அமையும். நண்பர்களே, நமது துலாம் ராசி தமிழ் நண்பர்களுக்கு நான் ஏற்கனவே கூறியபடி ஒரு முக்கியமான விஷயம் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்றால், இன்றைய தினம் உங்களது பெற்றோர்களிடம் நீங்கள் அன்பும் பரிவும் காட்ட வேண்டிய நாளாக அமையும். இன்றைய தினம் குறிப்பாக உங்களது தாயிடம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் துன்பம் என்ன என்று நீங்கள் அவர்களுடன் அமர்ந்து பேசி அவர்களுடைய துன்பத்தை நீங்கள் களைவதற்கு முயற்சி செய்வது, மன வருத்தத்தை போக்குவதற்கு முயற்சி செய்வது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரக்கூடியதாக அமையும். இதனால் உங்களது நிதி நிலைமை மேம்படக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளை பெறுவீர்கள். உங்களது பெற்றோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு மிக மிக முக்கியமானதாக அமைந்துள்ளது. எனவே முக்கியமாக இன்றைய தினத்தில் நீங்கள் உங்களது தாயிடம் பரிவு காட்டுங்கள். அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுத்து அவர்கள் மனமகிழச் செய்வது உங்களுக்கு நிதிநிலையை மேம்படுத்தி உங்களது குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை அமைத்துக் கொள்ள உதவும். எனவே இன்றைய தினம் இதை மட்டும் செய்துவிட மறந்து விடாதீர்கள். மொத்தத்தில் இன்றைய நாள் நான் கூறியபடி நீங்கள் கடைபிடித்தால் மிகச்சிறந்த இனிமையான நாளாக அமைப்பெறுவீர்கள். நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு அளித்து வரும் நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் ஊக்கமளிக்கும். நமது துலாம் ராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்களது உடன் பிறந்தவர்களுடன் மற்றவர்களுடன் அனுசரித்து செல்வதன் மூலமாக நல்ல நன்மைகளை பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பாராத சில செலவுகள் மூலமாக சேமிப்புகள் குறைய வாய்ப்புகள் உண்டு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று பொறுமையுடன் நிதானித்து செயல்படுவது உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகளை பெற்றுத்தரும். இன்றைய தினம் சமுதாய பணிகள் மற்றும் அனைத்து காரியங்களிலும் பொறுமையுடன் நீங்கள் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் உங்களது காரியங்களில் நீங்கள் மனநிலை கையாளக்கூடிய மனநிலையை பெற்றுக்கொள்வது உங்களுக்கு சிறந்த நன்மையை தரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது காரியங்களில் சில காரிய தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களது காரியங்களை நீங்கள் வெற்றிகரமாகவே முடித்து விடுவீர்கள். இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் உங்களது பணிகளுக்கு போட்டிகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் போட்டி பொறாமைகள் நிறைந்த நாளாக உங்களது அலுவலகத்தில் காணப்படும். எனவே இன்றைய தினம் எச்சரிக்கையான தினமாக நீங்கள் அமைத்துக் கொள்வது உங்களுக்கு அலுவலகத்தில் நல்ல இனிமையான ஒரு பலனை தரக்கூடியதாக அமையும். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் கிரீன். மேலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் 7. நன்றி நண்பர்களே. நமது வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் நமது வீடியோக்கள் பற்றி கமெண்ட் செய்யுங்கள்.
மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் a wonderful day.